Hallelujah. Hallelujah. How many are blessed by the wonderful worship which God has given to us? எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள்? We are not eligible for this, but God made us too eligible for that. ஆமென். நாங்க இதற்கு தகுதி இல்ல, தேவனுடைய கிருபையினால் தகுதி பெற்றிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Because God doesn't call the professionals, but God called the unknown people to come and train them. ஆமென். அவர் பெரிய நல்ல ட்ரெயின் பண்ணவர்களை வைத்து அவர் செய்கிறவர் அல்ல. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பேதைகளை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். Hallelujah. Hallelujah. So I know that this church is praying for Israel a lot. எனக்கு இந்த சபை இஸ்ரவேல் தேசத்திற்காக ஜெபிக்கிறீர்கள் என்று நன்றாக தெரியும். But it's my practice that I always pray for Israel before we go into the main ஆனா என்னுடைய வழக்கம், நான் எங்க போனாலும் இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபித்து விட்டு நான் செய்திக்குள்ள போவது என்னுடைய வழக்கம். So I want to just give you a small example how the people in Israel are living out right now. நான் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகிறேன். அங்க இஸ்ரவேல்ல ஜனங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். Today when we sleep, we keep the alarm in the phone morning 6 o'clock, and even when the morning 6 o'clock when the alarm rings, we will snooze it and sleep for another 10 minutes. நம்ம இன்னைக்கு தூங்கும் பொழுது அலாரம் வைத்து விட்டு தூங்குவோம். காலையில எந்திரிக்கணும்னு சொல்லி அலாரம் அடிக்கும், இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கலாம்னு சொல்லி ஸ்னூஸ் பண்ணிட்டு தூங்குவோம். How blessed are we? நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். But in Israel they can't sleep like that. ஆனா இஸ்ரவேல் தேசத்துல அப்படி தூங்க முடியாது. For the last 2 years we all know that the war is happening over there. கடந்த 2 வருஷ காலமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். So they don't know when the rockets will come and when the enemy will attack them. நம்ம அவங்களுக்கு தெரியாது என்னைக்கு பாம் வரும், எப்ப வந்துட்டு ராக்கெட்ஸ் வரும்னு அவங்களுக்கு தெரியாது. But God is the one who is protecting them. Sorry, God is the one who is protecting them. தேவன் ஒருவரே அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். So whenever the rocket comes, எப்பெல்லாம் ராக்கெட்ஸ் வருதோ there will be a siren goes on. அங்க ஒரு அலார்ம் சவுண்ட் கேட்கும், ஒரு சைரன் சவுண்ட். Immediately you have to run to the bomb shelter. அவங்க உடனடியாக அந்த பாம் ஷெல்டருக்குள்ள ஓட வேண்டும். It may be mid of the night or early morning or any time. அது ஒருவேளை நள்ளிரவாக இருக்கலாம், இல்ல எந்த நேரமாக கூட இருக்கலாம். Think about it, in the midnight 2 o'clock you are sleeping in a deep sleep, the alarm goes on. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு நல்ல நித்திரையில இருக்கும்போது ஒரு நள்ளிரவு 2 மணிக்கு அலாரம் வந்ததுன்னா என்ன நடக்கும்? Immediately they run to the nearest bomb shelter. They don't think about anything. Oh, it's morning 2 a.m. nothing. They just run to the nearest bomb shelter. அவங்க எத பத்தியும் யோசிக்காம தூக்கத்துல இருந்து எழும்பி அந்த பாம் ஷெல்டருக்குள்ள ஓடுவார்கள். They need to be in the bomb shelter until the siren goes down again. அந்த ஷெல்டருக்குள்ள அந்த சைரன் சவுண்ட் போகுற வரையும் அவங்க அங்க தான் இருக்கணும். This is how they have been living for the past 2 years. இது இப்படி தான் கடந்த 2 வருடங்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். But today the war has stopped and they are living a little blessed life. இன்னைக்கு கொஞ்ச நாள் இந்த யுத்தம் அமைதலா இருக்கிறது, அவர்கள் வாழ்ந்து சமாதானமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். It's all because you all prayed for Israel and those people are really blessed by that. Amen. இது எல்லாவற்றிற்கும் காரணம் நீங்க எல்லாம் இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்க. தேவன் இஸ்ரவேலை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். God is answering our prayers. Hallelujah. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு பதிலளித்து கொண்டிருக்கிறார். Hallelujah. But that is not enough. Still we need to pray that the peace which the devil has stolen has to be restored back in Israel. சத்துரு அவங்களுடைய சமாதானத்தை திருடி வைத்திருக்கிறான். அந்த சமாதானத்தை அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும் வரையில நாம் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். So I encourage you every day, please continue to pray for Israel. நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன், ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். Because Romans 11:15 says that ரோமர் 11:15 சொல்லுகிறது, they have rejected in the olden days, they have rejected Jesus. அவங்க ஒரு காலத்துல இயேசுவை புறக்கணித்தார்கள். So their rejection, we got the salvation. அவர்களுடைய புறக்கணிப்பு நம்மளுடைய ரட்சிப்பு. So now it's our duty to pray for the salvation of those people. இன்றைக்கு நம்மளுடைய கடமையா இருக்கிறது அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி. So that will be a big blessing for us. அது நம்மளுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. Everyday prayer, pray for the peace of the Jerusalem. உங்களுடைய ஒவ்வொரு நாள் ஜெபத்திலும் எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். And also pray for the salvation of the Jewish people and Arab people. அவர்களுடைய ரட்சிப்புக்காக யூதர்களுக்கு மாத்திரமல்ல அரேபியர்களுடைய ரட்சிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். And also our Bible said that
please pray for the enemy also. நம்மளுடைய வேதாகமம் சொல்லுகிற உன் சத்ருவுக்காக ஜெபம் பண்ணு என்று சொல்லுகிறது. So it's not only Israel, we need to pray for Iran, Yemen and all the people who are thinking that we will destroy Israel too. இஸ்ரவேலுக்காக மாத்திரமல்ல, இஸ்ரவேலை சுற்றிலும் இஸ்ரவேலை பகைக்கிற தேசங்களுக்காகவும் நாம் ஜெபம் செய்ய வேண்டும். So each and every day prayer, before you start a prayer, just a few minutes, just pray for Israel, pray for Iran, Yemen, Hamas and everyone, saying that Lord, let your hand be upon them. ஆமென். ஒவ்வொரு நாளும் நீங்க இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கும் போது இஸ்ரவேலை சுற்றிலும் இருக்கிற இந்த மிடில் ஈஸ்ட் தேசங்கள் என்று சொல்வார்கள், அந்த தேசங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Lord, thank you for this wonderful time. ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். In this time, Lord, we stand in the gap for the nation of Israel, Lord. இந்த இஸ்ரவேல் தேசத்திற்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறோம் ராஜா. We bless Israel, Lord. நாங்கள் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறோம். We pray for the salvation of the Jewish people and Arab people, Lord. நாங்கள் இஸ்ரவேலின் ரட்சிப்பிற்காகவும் யூதர்களின் அரபியர்கள் ரட்சிப்பிற்காகவும் ஜெபிக்கிறோம். Let your salvation garment come upon them right now, Lord. உம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம் அவர்கள் மேல் வருவதாக. This is the day the God is going to open the door for them for the salvation. இந்த நாள்ல தேவன் ரட்சிப்பின் கதவை அவர்களுக்கு நேராக திறந்தருளுவீராக. And we believe that, Lord, the peace which the devil has stolen back is going to get restored soon, Lord. சத்துரு அவர்களிடமிருந்து பறித்து கொண்ட சமாதானத்தை கர்த்தர் அவர்களுக்கு திரும்பவும் ரெஸ்டோர் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. We believe that the good news is going to come that the Israel is enjoying the peace, Lord. சீக்கிரமாக இந்த சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Thank you, Lord. Thank you for answering our prayers, Lord. நன்றி ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்திற்கு நீங்கள் பதிலளிக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். In the name of Jesus we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். For today's sermon, I want to give the name as man's forgiveness versus Lord forgiveness. ஆமென். இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் ஒரு தலைப்பை கொடுக்க விரும்புகிறேன். Man's forgiveness versus Lord's forgiveness. மனுஷனுடைய மன்னிப்பு versus and தேவனுடைய மன்னிப்பு. The hardest prayer is the prayer of repentance. The most hardest prayer is prayer of repentance. ரொம்ப ரொம்ப கடினமான ஜெபம் எதுனா மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு ஜெபம். The prayer of repentance. Repentance is மனம் திரும்புதல். Yes. Because we can pray all other prayers very simply, but the repentance is the only one everyone is getting hard to pray for that. நம்ம எல்லா காரியத்துக்காகவும் ஜெபிப்போம், ஆனா மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஜெபத்தை நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப கடினம். Because repentance prayer we need to confess all the sins which we have done. இந்த மன்னிப்பின் ஜெபம் நம்ம என்னெல்லாம் பாவங்கள் தவறுகளை செய்தோமோ அதெல்லாம் சொல்லி மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவான ஒரு ஜெபம். Because our heart will not allow us to confess the sins, but still we need to confess the sin and pray and God will bless you. நம்மளுடைய இருதயம் நம்மளுடைய குற்றத்தை சொல்ல ஒற்றுக்கொள்ளவே கொள்ளாது. நாம் அதை இருந்த போதிலும் நாம் அதை சொல்லி அதை மனம் திரும்புதலுக்கான அந்த அறிக்கையை செய்து நாம் ஜெபிக்க வேண்டும். Because God always loves the repentance prayer. தேவன் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஜெபத்தை விரும்புகிறார். Because before praying for any other things, the first thing is repentance prayer is the must for everyone. நம்ம எந்த காரியத்திற்கு ஜெபிக்கிறதற்கு முன்பாக மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஜெபத்தை நாம் ஜெபிப்பது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. Because in today's world the sin is trying to enter into our body very easily. இந்த காலகட்டத்துல பாவம் ஈஸியாக நுழைந்து விடும் நம்மளுடைய சரீரத்திற்குள்ள. There are three ways how the sin is entering into our body. மூன்று வழிகளில் பாவம் உள்ளே நுழைவது நம்மளுடைய சரீரத்திற்குள்ள வருவதற்கு வழிகள் இருக்கிறது. The first is eyes. நம்மளுடைய கண்கள் முதலாவது ஒரு காரணமா இருக்கிறது. The second is through ears. நம்மளுடைய காதுகள் ஒரு காரணம் வழியாக இருக்கிறது. And third is the mouth. நம்மளுடைய வாய் ஒரு வழியாக இருக்கிறது. So we need to be very careful. நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Even when we are praying, but when we are going out somewhere, the first thing, whatever you see, that should be a holy thing. நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நாம் என்ன பரிசுத்தமான காரியங்களை பார்க்கிறோம் என்று நாம் கவனிக்க வேண்டும். Because eyes is a very important thing. Whatever you see, the devil is trying to bring the ugly things before your eyes to make you to sin. நீங்க என்னெல்லாம் பார்க்கறீங்களோ சத்துரு அவனுடைய காரியங்களை வந்து நுழைக்க பார்ப்பான். Because today's world is very easy. Everyone has a mobile. The devil try to bring the ugly things. Even when you are reading a Bible through a mobile,
the devil brings the unugly things to ஏன்னா பிசாசுக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப ஈஸி. நம்ம கையிலேயே தொலைபேசியை வைத்திருக்கிறோம், அதுல அசுத்தமான கிரியைகளை அவன் கொண்டு வருவான். The second important thing is the ears. நம்ம இரண்டாவது முக்கியமான காரியம் நம்மளுடைய காதுகள். What we hear, we need to be very careful. நாம் என்ன கேட்கிறோம் என்று ஜாக்கிரதையாக கேட்க வேண்டும். Because unholy things will try to enter through your ears. அசுத்தமான வார்த்தைகள் உள்ள வர்றதற்கு வழிகள் உண்டு. And the third important thing is what you confess. மூன்றாவது வழி நம்மளுடைய வாய். அதிலிருந்து நாம் எண்ணத்தை பேசுகிறோம், எண்ணத்தை அறிக்கையிடுகிறோம் என்றது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். God has given us the mouth to bless others but not to curse others. நமக்கு தேவன் இந்த வாயை எதற்காக படைத்திருக்கிறார்? மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, அவர்களை சபிக்கும்படிக்கு அல்ல. So we need to be very careful. Each and every word which you speak, be careful when you speak. நாம் ஒவ்வொரு காரியத்திலையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், நாம் என்ன பேசுகிறோம் என்று சொல்லி. Because the words which you speak should be different from the other people. Oh, these people, though the people who are not got salvation, they should know that, oh, these people are blessed because they speak only the holy things. மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு அடையாளம் இருக்க வேண்டும். மற்றவர்கள் பேசுவதிலும் நாம் பேசுவதிலும், ஓ இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் அசுத்தமான வார்த்தைகளை பேச மாட்டார்கள், இவர்கள் சபிக்கப்பட்ட வார்த்தைகளை பேச மாட்டார்கள், இவர்கள் ஆசீர்வாதமானவைகளை மாத்திரமே பேசுவார்கள் என்று சொல்லி நாம் ஒரு அடையாளத்தை வைக்க வேண்டும். So we need to be very careful in that the words which we speak. நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எண்ணத்தை நாம் பேசுகிறோம் என்று சொல்லி. So as we are seeing how to pray for the repentance prayer, let us turn our Bible to Psalm 6. நாம் இப்போ ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஜெபத்தை நம்ம செய்யறத பார்க்கிறதுக்காக நாம் சங்கீதம் Psalm 6. சங்கீதம் 6. Let's start with from 1 onwards. சங்கீதம் 6 1 வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்ற. Let's go one by one. ஓவனா போலாம். Psalm 6 first one. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். The first thing is, whenever you pray for the repentance, when you know that I have made a sin, நாம் முதலாவது காரியம், எப்பெல்லாம் நாம் மன்னிப்பு கேட்கிறோமோ நாம் முதலாவது நம்மளுடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டும். So the sorrowness, when you know that, oh, I have made a sin, there will be a pain in your heart. நம்ம பாவம் செய்தா நம்மளுடைய இருதயத்துல ஒரு வலி இருக்கும். That sorrowness should come out from your heart. sorrowness நம்மளுடைய வருத்தம் அது அந்த இருதயத்துல இருந்து வெளியே வர வேண்டும். அந்த பாவத்தின் வலி வெளியே வர வேண்டும். Here in Psalm 6 we can see that David has made a sin. This sin is came through his eyes. இங்க பார்க்கிறோமா சங்கீதம் 6ல தாவீது ஒரு பாவத்தை செய்தான் தன்னுடைய கண்களின் மூலமாக. So immediately when he know that he made a sin, the first thing is he is pouring out his sorrowness towards God. அவன் அந்த பாவத்தை செய்த உடனேயே அவனுடைய வருத்தத்தை தேவனுக்கு நேராக ஊற்றுகிறான். He pours out his sorrowness by the tears. அவன் இருதயத்திலிருந்து கண்களில் இருக்க கண்ணீர் மூலமா அது தேவனுக்கு தெரியப்படுத்துகிறான். Because we need to pour out our full sorrowness to the God, saying that, Lord, take away my sorrowness. நாம் இருதயத்தில் இருக்கிற வருத்தத்தை, நம்மளுடைய வலியை, நம்மளுடைய பாவத்தின் வலியை நாம் தேவனிடத்துல கன்ஃபஸ் பண்ண வேண்டும், அறிக்கையிட வேண்டும். Because here he says that I am making my bed to wet through my tears. இங்கே வேதம் சொல்லுகிறது அவன் படுக்கை கண்ணீரால மாறிற்று என்று வேதம் சொல்லுகிறது. That much of sorrowness he has in his heart when he know that, oh, I have made அந்த அளவுக்கு வலி அவன் இருதயத்துல, அந்த அளவுக்கு வருத்தம் அவன் இருதயத்துல இருந்தது. So today when we know that we have made a sin, immediately it's not just that you're telling, oh, please forgive me, but that sorrowness should come from our heart. நாம பாவம் செஞ்சோம் நமக்கு தெரிஞ்சோனே ஆண்டவரே என்ன மன்னிங்க, அப்படி இல்ல, உன் இருதயத்திலிருந்து அது வெளியே வர வேண்டும். Because today in our today's world we live with many Gentile people.
நாம் இந்த இந்த உலகத்துல அநேக புறஜாதிகளின் மத்தியில நாம் வாழ்ந்து They கொண்டிருக்கிறோம். will try to say that, oh, come with me to do this, come with me to do that. அவங்க சொல்லுவாங்க இங்க வா இத செய் அத செய் என்று சொல்லுவார்கள். Maybe your close friends will say, come, let us go to a temple for one day. There's a festival for festival. உங்களுடைய நண்பர்கள் சொல்வாங்க வா அந்த கோயிலுக்கு ஒரு நாள் போயிட்டு வரலாம் என்று சொல்லி கூப்பிடுவார்கள். The moment you go to a temple, it's a big sin, because our Bible says that you should never do an idol worship. நாம அந்த நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கணும், அதை போக கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது நாம் விக்கிரக ஆராதனைக்காரராய் இருக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. The devil tempts us, saying that, oh, if we go to the temple, they will give you something, it will be a blessing for me. பிசாசு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவான், நீ அங்க போனா ஆசீர்வாதமா இருக்கலாம், இல்ல இது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லுவான். At least you say that, no, if I don't go, my friend will not speak to me, or he will be angry with me. என் நண்பர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள். Because even stepping into a temple or worshipping an idol is a big sin. நாம் ஏனென்றால் நாம் அந்த விக்கிர ஆராதனை கோட்டைக்குள்ள போவது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாவமா இருக்கிறது. Even so, suppose you did like that sorrowness, you know that, okay, I made a big sin, pour that sorrowness to the God, saying that unknowingly I did the mistake. நீங்க இப்படி ஏதாவது ஒரு காரியத்தையோ இல்ல பல காரியங்களோ நீங்க செய்திருந்தால் உங்க இருதயத்துல அது இருக்குமானால் நீங்க தேவனுடைய இருதயத்திற்கு ஊற்றி விடுங்கள். இருதயத்துல இருக்கிற அந்த பாவம் என்கிற வருத்தத்தை தேவனுடைய பாதத்துல ஊற்றி விடுங்கள். Because coming from a Gentile family, I know how hard it is, because many friends call me, oh Kiran, can you come with me to a temple, or can you come and do this, do that? ஏன்னா நான் ஒரு புறஜாதியின் குடும்பத்துல இருந்து வரதுனால எனக்கு நன்றாக தெரியும், அநேக நண்பர்கள் என்னை இழுப்பார்கள் பல காரியங்களுக்காக. Because in olden days I used to say that my foot will never step into the church. ஏன்னா நான் அந்த காலத்துல சொன்னது இருக்கிறது, நான் என்னுடைய கால் திருச்சபைக்குள்ள வரவே வராது என்று சொல்லி. But today God has changed my mouth to say that my foot will never step into an idol temple. இன்றைக்கு கர்த்தர் அதை மாற்றினார். என்னுடைய கால் விக்கிரக ஆராதனை செய்கிற இடத்திற்கு வரவே வராது என்று சொல்லும்படிக்கு கர்த்தர் மாற்றி இருக்கிறார். We need to have that type of boldness in our heart, saying that because we know that when we step there, it's a big sin. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியம் வேண்டும். நாம் துணிகரமா எந்த காரியத்தையும் விக்கிரக ஆராதனையோ இல்ல தேவனுக்கு பிரியமில்லாத இடத்திற்கோ நாம் நம்முடைய கால்களை வைக்க கூடாது. So if you know that, okay, unknowingly you went there something and you made some sin, so immediately pour out your sorrowness to the God, saying that, Lord, I did it unknowingly, please forgive me. நீங்க ஒரு வேளை தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சில காரியங்களை நீங்கள் செய்திருப்பீர்கள், ஆனால் தேவனுடைய தேவனிடத்தில் ஊற்றுங்க. இருதயத்திலிருந்து அந்த வலியை அந்த வருத்தத்தை தேவனுக்கு தெரிவியுங்கள். Because when there is a pain, immediately the tears will come. That's what the David is doing over here. It's not an ordinary pain. When there is a huge pain, the eyes will come with the tears. How much pain David has sort of suffered to make his bed wet. எப்படிப்பட்ட ஒரு வலியில தாவீது இருந்திருப்பாரானால் இப்படி அவருடைய கண்ணீர் அவருடைய படுக்கையை நனைத்திருக்கும். யோசித்து பாருங்க, அவருடைய பாவம் அவரை தூங்க விடல, அவருடைய வருத்தம் அவரால் நிம்மதியா இருக்க விடல. அவருடைய இருதயத்தின் வலியை கண்ணீரின் மூலமாக தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார். The second stage is supplication. இரண்டாவது காரியம் supplication, வேண்டுதல். In the second stage, when he finished praying with tears, immediately he is asking for mercy. அவர் இரண்டாவதாக அவர் ஜெபித்த உடனே தேவனிடத்துல தயவை கேட்கிறார். When you know that, okay, when you finish the prayer of the sorrowness, the next step is you need to ask for mercy. Lord, I did this mistake, but I will never do it again. Be mercy on me. நாம் ஆண்டவரே சொல்லணும், ஆண்டவரே நான் விட்டு வந்த காரியத்தை மறுபடியும் திரும்பி பார்க்க மாட்டேன், என்மேல் தயவாயிரும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். And the third step is success. மூன்றாவது காரியம் வெற்றி உள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை. Because here in Psalm 6 verse 9 and 10, yeah, someone can do 9 and 10. சங்கீதம் 6 9 10 நாம் வாசிக்கலாம். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். So we need to have that faith that when you finish praying, you need to believe in that, have that faith and believe that
God has answered my prayers and He will forgive me and He will answer each and every my prayer. இப்படிப்பட்ட ஒரு ஜெபம், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம் நமக்கு வேண்டும். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் என்கிற ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம் நமக்கு வேண்டும். Because your heart will say, you made a sin, you will never be blessed. ஏன்னா நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பாவம் என்கிற வார்த்தை பேசும், நீ பாவம் செஞ்சிட்ட, உன் ஜெபம் கேட்கப்படாது என்று But சொல்லும். still, when you do these 3 steps, first for sorrowness, supplication, and then believe in success. அப்போ நீங்க இப்படி தாவீதை போல நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற பாவம் என்கிற வருத்தத்தை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு அதை மேற்கொள்ளும் பொழுது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார் என்கிற அந்த விசுவாசம் உள்ள ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுது நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும், நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். If you do like that, surely you will be living a blessed life. இப்படி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ முடியும். Because today I can see many people saying that I've been praying, but I am not living a blessed life. இன்றைக்கு அநேகர் சொல்றீங்க, நான் ஜெபித்துட்டே இருக்கேன், என்னால ஆசீர்வாதமாக வாழவே முடியல என்று சொல்லுகிறீர்கள். Because many forgot about this repentance prayer. ஏன்னா அநேகர் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஜெபத்தை மறந்து விடுகிறார்கள். Because the first Kings 25 says that He had seen our tears. ஏன்னா First King 25. ஒன்று ராஜாக்கள் 25. 20:5 சொல்லுகிறது. ஒன்று ராஜாக்கள் 20:5 சொல்லுகிறது, தேவன் நம் கண்ணீரை காண்கிற தேவன். Because when you pour out your tears, God sees our tears and He will forgive us. What? அந்த ஸ்தானாதிபதிகள் திரும்பவும் வந்து பெனாதாத் சொல்லுகிறது என்னவென்றால், உன் வெள்ளியையும் உன் பொன்னையும் உன் ஸ்திரீகளையும் உன் குமாரர்களையும் நீ எனக்கு 25 ஒரு நிமிஷம் சிஸ்டர், 25 பாருங்க. 20 உன் விண்ணப்பத்தை கேட்டு இருக்கா, உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டார். நெக்ஸ்ட் வேர்ஸ் படிங்க. ஆனா 20:5 போடுங்க. இல்லையே, 2 ராஜாக்களா பாருங்க, 2 ராஜாக்கள், 2 ராஜாக்கள் பாருங்க. ஆமென். நீ திரும்பி எஸ், இட்ஸ் டு செகண்ட் கிங்ஸ் 2 ராஜா. ஆமென். போவாய். ஆமென். இங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. So because when you pour out with tears, He will answer our prayers surely. இங்க எசேக்கியா ராஜா கண்ணீரோடு ஜெபிக்கிறான். நீங்க இருதயத்திலிருந்து அழுது ஜெபிக்கும் போது கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்பார். Hallelujah. Hallelujah. So always keep in mind that first for sorrowness, next supplication, and then success. நீங்க இந்த 3 வழிகள்ல நீங்க ஜெபிப்பீர்களானால், முதலாவது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு ஜெபம், இருதயத்திலிருந்து கண்ணீரோடு நீங்க சுமந்து வருகிற பாவம் என்கிற சுமையை நீங்க உங்களுடைய இருதயத்திலிருந்து தேவனிடத்திற்கு செலுத்த வேண்டும், அறிக்கையிட வேண்டும். மனம் திரும்பி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வருத்தத்தை நீக்கி போடுவார். இரண்டாவது சப்ளிகேஷன், உங்களுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்பார். ஆமென். நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு, உங்களுடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் செவி கொடுப்பார். மூன்றாவது, இப்படி இந்த 2 காரியத்தையும் நீங்க செய்யும் பொழுது ஜெயம் உள்ளதை கர்த்தர் உங்களை உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிறார். அவன் 3ஆம் நாளில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டது போல ஒரு சக்சஸ்ஃபுல், ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். Because our God, once He forgive the sins, He will never remember it anymore. ஏனா தேவன் ஒரு முறை உங்களை மன்னித்தாரானால் மறுபடியும் உங்களுடைய பாவத்தை அவர் திரும்பி பார்க்கவே மாட்டார். Because Hebrews 8:12 says that once He forgives your sin, He will never remember anymore. எபிரேயர் 8:12 சொல்லுகிறது, ஒரே முறை அவர் மன்னித்தாரானால் அதை மறுபடியும் அவர் யோசிக்க கூட மாட்டார். He will never remember, but
he will never remember his sin in his life anymore. உன்னுடைய பாவங்களை நீ அறிக்கையிட்டு அதை விட்டு விட்டு வரும் பொழுது அவர் அதை ஒருபோதும் யோசிக்க கூட மாட்டார். But when you come to the man forgiveness, if you ask for repentance with a man, he will say, oh, I forgive it, but immediately he will just tell all your sin to someone saying that, oh, I know about this person. இப்போ நீங்க ஒரு மனுஷனுடைய மன்னிப்பு அவன் எப்படி மன்னிக்கிறான் பாத்தீங்கன்னா, இந்த நீங்க அவங்க முன்னாடி நீங்க அவன் மன்னிப்பு கேக்குறீங்க, நீங்க போன பிறகு அவன் வேற விதமா பேசுவான். Always God's forgiveness is better than man's forgiveness. எப்பொழுதுமே மனுஷனை பார்க்கிலும் தேவனுடைய மன்னிப்பு நமக்கு மிகவும் பெரியது. So it's better to go and ask forgiveness with man. It's always go with the God, and he is always ready to forgive our sins and not remember anymore. மனுஷனுடைய மன்னிப்பை காட்டிலும் தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்வது நமக்கு மிகவும் பிரயோஜனமானது, நமக்கு ஆசீர்வாதமானது. So today we are going to pray. If there is any sin, you may remember something. Oh, I did this sin without my knowledge. இன்றைக்கு நாம ஜெபிக்க போறோம். ஏதோ ஒரு காரியத்தை ரகசியமாக ஹிடனாக நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க மறைத்து வைத்திருப்பீர்களானால், பாவத்துல ஒரு பாவம் உங்க இருதயத்துல இருக்குமானால், today we are going to pray and ask for repentance, saying that God, I have done this without unknowingly, and please accept my tears and accept my prayer, and I believe that you are going to answer our prayers. Amen. இன்றைக்கு நாம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, நான் தெரியாம செஞ்சிட்டேன் இந்த பாவத்தை, நான் மறைச்சு வச்சிட்டே இருந்தேன், யாருக்குமே தெரியாது இந்த பாவம் அப்படின்னு சொல்லி நீங்க இருதயத்துல வருத்தத்தோடு தூக்கி வச்சிட்டு இருக்கீங்களா? அதை தேவனுடைய கரத்துல கொடுங்க, அதை விட்டு வெளியே வாங்க. அன்றைக்கு தாவீது தன்னுடைய பாவத்தை விட்டு வெளியே வந்தது போல நீங்க உங்களுடைய பாவத்திலிருந்து வெளியே வந்து தேவனிடத்தில் ஊற்றும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதல் நாம் இப்ப ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. எல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்க பாவம் என்கிற சுமையை சுமக்க தேவையில்லை. ஆமென். இந்த செய்தி என்னன்னா, 3 காரியம். வருத்தம் அப்படி என்கிறது தேவனுக்கு பகையா இருக்கிறதே பாவம் மாத்திரம்தான். தேவனுடைய முகம் நம்ம மேல பிரகாசிக்கணும்னா நான் தேவனை விட்டு ஒளிஞ்சிக்க கூடாது, நாம் தேவனை விட்டு மறைஞ்சிக்க கூடாது. தேவனுக்கு முன்பாக, கிருபாசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் மூலமாக தொய்க்கப்பட்டவர்களாக தைரியமாக நாம் முன்ன வந்து நிற்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் உங்களை பார்க்கிறார் என்று? எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் உங்களை கூர்ந்து கவனித்து விசாரிக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்களை நன்கு விசாரிக்கிறார், அவர் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆமென். அவர் உங்களுடைய வேண்டுதலை நிச்சயமாக கேட்பார். அதற்கு பிசாசு வந்து சொல்லுவான், இவனை எதுக்கு ஆசீர்வதிக்கிற, இவன் இந்த பாவத்தை செஞ்சிருக்கான்ல, எதுக்கு ஆசீர்வதிக்கிற, இவன் தராசுல குறையை காண்கிறேன் என்று சொல்லி அவன் வழக்காடுவான். இயேசுவின் ரத்தமும் உங்களுக்காக வழக்காடுகிறது. என் மகன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டான், என் மகள் அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்தா, என் மகன் அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்தான், அதுக்கப்புறம் அவன் திரும்பி பார்க்கவே இல்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அறிக்கை இந்த நாள்ல நமக்கு தேவை. நாம் ஜெயமுள்ள ஜீவியம் ஜீவிக்கணும்னா, நாம் இயேசுவின் மகிமையை வெளிப்படுத்த வேண்டுமானால், நாம் இயேசுவை முற்றிலுமாக வெளிப்படுத்தணும்னா நமக்கும் இயேசுவுக்கும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் லைஃப் தேவை. இப்படி கண்ணாடிக்கு முன்னாடி நின்னா நாம தெரியக்கூடாது, இயேசு தெரியணும். நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நின்னா பாவம் தெரியும், பிசாசும் பார்க்க முடியும், உங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை தேவனும் பார்க்க முடியும். ஆமாவா? அன்னைக்கு இந்த நாள்ல நாம இந்த ஆராதனைக்கு நாளைக்கு நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்கு இந்த நாள்ல நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நாம் அறிக்கையிட்டு விட்டு விட போகிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் சுமந்து வந்த பாவத்தை இயேசு எனக்கு ஜெயமா கொடுத்திருக்கிறாரு, இனி நான் சுமக்க தேவையில்லை. அதை நான் இயேசுவின் ரத்தத்தினால தோய்த்து, நான் அதை முற்றிலுமாக தோய்த்து நான் இயேசுவின் வஸ்திரத்தை போட்டுக்கொள்ளும் போது அவருக்கு அவன் ஏசாவா தான் தெரிஞ்சான், யாக்கோபா தெரியல. அவன் யாக்கோபா தெரியல, ஏசாவா அப்படியே போய் நிற்கிறான்.
அவனுடைய ஸ்மெல்லு வருது, அவன் மோந்து பார்க்குறான், ஏசாவுடைய ஸ்மெல்லு வருது, அவனுடைய யாக்கோபுடைய ஸ்மெல்லு வருதுல. பிதாவாகிய தேவன் அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு ஆட்டுக்குட்டானுடைய ரத்தத்தினால நீங்க தோய்க்கப்பட்டு மீட்கப்பட்டவர்களாக நீங்க சுமந்து வந்த பாவத்தை நீங்க விட்டு விட்டு நாம் ஜெபிக்கும் போது நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். எஸ், எல்லாரும் எழும்பி நிற்கலாம். Once we confess our sins and God has blessed you, ஆண்டவர் நாம இந்த விட்டு வந்த பாவங்களை அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். So every day in our prayer, don't forget to bless your family members. உங்களுடைய குடும்பத்தினரை ஆசீர்வதிக்க மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் உன் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். The first thing when you rise up from the bed, you need to bless your wife and bless your children. முதலாவது காலையில நீங்க எழுந்த உடனே உன் மனைவியை பார்த்து சொல்லணும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீங்க உங்க கணவரை பார்த்து சொல்லணும், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர். உன் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். That's way we are speaking. The first thing what we speak is a blessing towards our family. இதுதான் நம்ம வாயிலிருந்து முதலாவது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். Once you start speaking the blessing, the whole day will becoming a blessings coming from your mouth. முதலாவது நீங்க ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டீர்கள், ஆனால் ஒவ்வொரு அந்த நாள் முழுசும் நீங்க ஆசீர்வாதமான வார்த்தைகளை மாத்திரம் தான் பேசுவீங்க. I used to today for every day when I woke up, first thing I do, I bless my wife, saying that you are covered by the blood, you are whatever you do, God will make you to prosper. நான் எழுந்த உடனே என் மனைவியை பார்த்து இப்படியாய் நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ என்ன செய்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும், நீ ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவள் என்று சொல்லி நான் அவளை ஆசீர்வதிப்பேன். So I encourage you that every day in your family, that when you woke up, the first thing is bless your family members, your wife or children who are near to you. Bless them and you will see the differences in your life. நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே கணவன் மனைவியையும், மனைவி கணவனையும், கணவன் மனைவியாய் சேர்ந்து பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Are you ready to do this prayer? Don't forget to bless your family members every day. நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்தி வலியுறுத்த விரும்புகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் செய்யுங்கள். நாம் இப்ப ஜெபிக்க போறோம். எல்லாரும் அந்நிய பாஷையில ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்கலாம். ஷியாந்தரா பாபா 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 ரியாந்தரா பாபா எல்லாம் பேசுங்க, வாய்களை திறந்து நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உங்களுக்கு மறைவா எங்க ஓடுவேன்ப்பா, உங்களுக்கு மறைவா நான் எங்க ஓடுவேன் ஆண்டவரே, நான் எங்க போனாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் பாதாளத்துக்கு போனாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் எங்க இருந்தாலும் நீங்க அங்க இருப்பீங்க ஆண்டவரே. உம்முடைய கண்களுக்கு மறைவாய் நான் எங்க ஓட முடியும் ஆண்டவரே, உம்முடைய கரத்திற்கு விலகி ஓட முடியாத ஆண்டவரே, நான் ஒளிந்து கொள்ள விரும்பல ஆண்டவரே, நான் மகிமையின் வஸ்திரத்தை உடுத்தி கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. எனக்கு என்னால இந்த காரியத்திலிருந்து வெளிவரவே முடியல, இந்த பாவத்தை விட்டுவிட முடியவே இல்லை, இது என்ன தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, இதனால என் குடும்பத்துல ஆசீர்வாதமே இல்லைன்னு உங்க இருதயத்துல தோன்றுச்சுன்னா இந்த நாள்ல உன் இருதயத்தை ஊற்றுங்க, தேவ சமூகத்திற்கு நேராக ஊற்றுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க, உன் இருதயத்தை ஊற்று, அறிக்கையிடு, மன்னிப்பு கேளு தேவனிடத்தில். ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்க கூடாமல் இருக்கிற தடையை என்னிடத்திலிருந்து நீ விலக்கி போடுங்க. ஒருவேளை அது கண்கள் வழியா வந்திருக்கலாம், ஒருவேளை அது காதுகள் வழியாய் வந்திருக்கலாம், ஒருவேளை என் இருதயத்தில் தோன்றி இருக்கலாம், ஒருவேளை என் வாய் வழியா நான் பிறப்பித்திருக்கலாம். இந்த பிறப்பித்த பாவத்தை நான் விட்டுவிட கர்த்தர் எனக்கு பலன் தருவீராக. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீங்களே, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு என்று சொன்னீங்களே. இந்த வேளையில நான் இந்த பாவத்தை மேற்கொள்ள ஜெயம் பெற்றவனாய் மாற்ற கர்த்தருடைய கரம் எனக்கு உதவி செய்வதாக நான் இந்த பாவத்தை அறிக்கையிடுகிறேன். இந்த பாவத்தை நான் அறிக்கையிடுகிறேன். இனி நான் சுமக்க தேவையில்லை என்று சொல்லுங்க. இயேசு சுமந்து விட்டார், உன் பாவத்தை அவர் சுமந்து விட்டார். இயேசு இந்த இரும்பாலான நுகத்தை முறிக்கிறார். இனி இந்த பாவமோ சாபமோ உன்னை பின்தொடர்வதில்லை. இன்னைக்கே
இந்த நாள் நீ புதிய மனிதனாய் மாறும்படிக்கு, நீ புதிய சிருஷ்டியாய் மாறும்படிக்கு பழையவைகளை கர்த்தர் ஒழிக்கிறார், எல்லாம் புதிதாக்குகிறார். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய், சகலத்தையும் அவர் புதிதாக்குகிறார். இப்ப எல்லாம் பேசுங்க, வாய்களை திறந்த அறிக்கையிடுங்க. இயேசுவின் பாதங்கள் இங்க இருக்கிறது, இயேசுவின் பாதங்கள் இங்க இருக்கிறது. அவருடைய பாதத்தை நான் பார்க்கிறேன். அன்னைக்கு அந்த மரியாள் தன்னுடைய கண்ணீரினால இயேசுவின் பாதத்தை கழுவுனா, விலையேற பெற்ற அந்த தைலத்தினால இயேசுவின் பாதத்தை கழுவுனா, நீங்க உங்களுடைய கண்ணீரினால இயேசுவின் பாதத்தை கழுவுங்க. இருதயத்தை ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்க. ஜெபம் பண்ணுங்க. முடிந்தவங்க முழங்கால் போடுங்க, இல்ல நில்லுங்க. எதையாவது தேவனுடைய பாதத்தை கழுவுங்க. ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே, ஆண்டவரே என்னை விடுதலை செய்யுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஜெயமுள்ள ஜீவியம் ஜீவிக்க கிருபை செய்யுங்க, ஆண்டவரே. என் குடும்பம் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும் அப்பா. என் குடும்பம் ராஜ்யத்தின் பிரதிநிதியாய் மாறணும் அப்பா. என் கணவர் மாறணும், என் மனைவி மாறணும், என்னுடைய பிள்ளைகள் மாறணும் ஆண்டவரே. இந்த பட்டணத்திற்கே நாங்கள் வெளிச்சம் தரக்கூடிய சூரியனை போல நாங்கள் மாறணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அந்தகாரம் எங்க குடும்பத்துல ஆண்டவரே, உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிற அந்தகாரத்தை கர்த்தர் எடுத்து போடுவீராக என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்க பக்கத்துல நின்னு கொண்டிருக்கிறார். நான் பார்க்கிறேன், அவருடைய பாதங்களை நான் பார்க்கிறேன். இயேசுவின் பாதம், இயேசுவின் பாதம் உங்க பக்கத்துல தான். அவருக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. உன் இருதயத்தை ஊற்று, உன் இருதயத்தை ஊற்று, இருதயத்தை ஊற்று. சந்தரா பாபா ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்க. ரியாந்தரா பாபா 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 ரியாந்தரா பாபா 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 ரியாந்தரா பாபா பாபா சந்தரா பாபா 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 ரியாந்தரா பாபா ஊற்றுங்க, 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 ஊற்றுங்க. ரியாந்தரா பாபா 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 பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அவர் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், உன் வேண்டுதலை கேட்கிற தேவன். உனக்காக அவர் கூர்ந்து கவனித்து பரலோகத்தில் இருக்கிற தேவன் குனிந்து உன்னை தூக்கி எடுக்கிறார். அவர் உன்னை குனிந்து தூக்கி எடுக்கிறார். உன்னை ஒருபோதும் வெட்கப்பட விடவே மாட்டார், உன்னை வெட்கப்பட விடவே மாட்டார். தேவன் உன்னை பரிசுத்தம் பண்ண ஆயத்தமாய் காத்திருக்கிறார். உன் வாழ்க்கையை முற்றிலும் அர்ப்பணி. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி, பரிசுத்தமுள்ள ஒரு ஜாதியாய் கர்த்தர் உன்னை முன்குறித்திருக்கிறார். அவர் நெற்றியில முத்திரை போட்டிருக்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள்ல பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். நாளைய தினத்துல அற்புதத்தை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உன்னை பரிசுத்தமாக்கிக் கொள், இன்றைக்கு உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். நாளைய தினத்துல நீ அற்புதத்தை காண்பாய், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணு. ரீகா பாபா பாபா பா. அப்பா உங்க நாமம் உயரணும், இன்று நாங்கள் மேன்மை அடையணும் என்று சொல்லுங்க. ரியாந்தரா பாபா 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 ரீகா பாபா 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 ரீகாலா பரா 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 பஷந்தரா பாபா 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 ஊரா படா பஷந்தரா பாபா 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 ரியாந்தரா பாபா 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 பாபா. பேசுங்க, 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 பேசுங்க. அவர் உன் கண்ணீரை கண்டார், அவர் உன் கண்ணீரை கண்டார். அவர் உன் வேண்டுதலை கேட்டார், அவர் உன் வேண்டுதலை கேட்டார், அவர் உன் வேண்டுதலை கேட்டார், அவர் உன் வேண்டுதலை கேட்டார், அவர் உன் வேண்டுதலை கேட்டார். அவர் உன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தார், அவர் உன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தார், அவர் உன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தார். நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்வாய். நீ ஜெயாலி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஜெயாலி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஜெயம் பெற்றவன், நீ ஜெயம் பெற்றவள், நீ ஜெயம் பெற்றவள், நீ ஜெயம் பெற்றவள், நீ ஜெயம் பெற்றவள். சீதாரா பாபா பாபா பா ரீகா பாபா 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 ரீகா பாபா 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 பாபா. பெருங்காற்று மடங்கி போகும். பாபா 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 ரபா பாபா 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 ஊரா பாபா பாபா பாபா. எல்லாம் சொல்லுங்க. பெருங்காற்று மடங்கி போ
உங்க சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயான்னு சொல்லும்போது அவர் சொன்னது போல அவர் பழையவைகளை கலைத்து போட்டார், உன்னை ஜெயமுள்ளவராக மாற்றுகிறார், பரிசுத்த வஸ்திரத்தை உன் மேல போட்டிருக்கிறார். நீ புதுப்பிக்கப்பட்டவனாக, புதுப்பிக்கப்பட்ட, இங்க பாருங்க, வயிற்றுல இருந்து வந்த குழந்தை அமைதலா இருக்காது, அது துள்ளி அழுதுட்டே இருக்கும், அது கத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி புதுப்பிக்கப்பட்ட மனுஷனாக, பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்ட மனுஷனாக, தகுதிப்பட்ட பாத்திரமாக, நாளைய தினத்துல அதிசயங்களை காணக்கூடிய மனுஷனாக உரத்த சத்தமிட்டு ஹல்லேலூயா சொல்லலாமா? உங்களை ஆசீர்வதிப்பாராக. துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். அவர் சொன்னபடிக்கு கர்த்தர் உன் வருத்தத்தை நீக்கி உன் வேண்டுதலை கேட்டு உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். 3 காரியங்களை கர்த்தர் சொன்னார். உன் வருத்தத்தை நீக்கி உன் வேண்டுதலை கேட்டு உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து கணத்துக்குரிய பாஸ்டர் திருப்பூர் பட்டணத்தில் இந்திய தேவசபையினுடைய போதகராக இருக்கிற பாஸ்டர் ஐசாம்பெல் அவர்கள் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் கூறி முடிப்பாங்க. எல்லாரும் நம்ம ஜெப நிலையில நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை நிரப்பினது. பிரைஸ் தி லார்ட். தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். அவருக்கு முன்பாக நாம் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. நம் குறைகள், குற்றங்கள், பாவ கரைகளை எல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து அவைகளை விட்டு நாம் விலகுவோமானால், ஸ்தோத்திரம், நம்முடைய வருத்தத்தை நீக்கி நம்முடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். காரணம், அவர் ஜெய கிறிஸ்து, அவர் ஜெயித்தவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஒருவரே நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. பலமோ பராக்கிரமோ, நம்முடைய படிப்போ, நம்முடைய அறிவோ நமக்கு ஜெயத்தை கொடுக்க முடியாது. தேவன் ஒருவரே நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். நல்ல கரங்களை தட்டி ஜெய கிறிஸ்து நமக்கு பெரிய ஜெயத்தை கட்டளையிடுகிறார். ஆமென். சத்துருக்களுக்கு முன்பாக ஆமென் ஆமென் கர்த்தர் நம்முடைய தலையை நிமிர்த்தி ஆமென் மகிமையினாலும் கனத்தினாலோ கர்த்தர் நம்மை முடிசூட்டுகிற தேவன். தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் ஆண்டவரே இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட ஜீவியத்திலும் கர்த்தர் நிறைவேற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாளை தினத்திலும் ஆண்டவரே மகிமையாக ஆண்டவரே நீர் ஆராதனையை ஆசீர்வதித்து தருவதற்காக நன்றி. இந்த கூடுகையின் தொடக்கம் முடிவும் வரை உம்முடைய பிரசனமும் உம்முடைய வார்த்தையும் எங்களுடைய உள்ளத்தை நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களோடு கூட இருப்பீராக.
எங்களை ஆசீர்வதித்து வழி அனுப்புவீராக. உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.